மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவரது மகன் துரை வைகோ புகழ்ந்து பேசியுள்ளார். 5 வருடங்கள் சிறையில் வாடியவர் எங்கள் தலைவர். தன்னே வருத்திக் கொண்டு 5000 கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம் மேற்கொண்டவர். முல்லை பெரியாறு அணையை காத்ததாக இருந்தாலும், தமிழ்நாட்டு நதிகளின் உரிமைகளை காக்க போராடியதாக இருந்தாலும், தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டங்களை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும், உலக கோடீஸ்வரன் அவனின் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் மூடியதாக இருந்தாலும், தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீட்டுட திட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும், மண்ணை மலடாக்கும், காற்றை மாசுபடுத்தும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து 10 வருடங்களுக்குள் முற்றிலுமாக அகற்றிட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்ததாக இருந்தாலும், மே தினத்தை நாடு முழுவதும் அரசு விடுமுறையாக அன்றைய பிரதமர் மாண்புமிகு VP சிங் அவர்கள் மூலம் அறிவித்ததாக இருந்தாலும், மறுமலர்ச்சி இரத்த தான கழகம் மூலம் குருதி கொடை வழங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதாக இருந்தாலும், தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றார் மறுமலர்ச்சி திமுக. இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும். திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.